ஹல்லேலூயா. ஆண்டவர் தருகிற அந்த நல்ல வார்த்தையை வேதாகமத்திலிருந்து நாம் வாசிப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் என்றார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் சத்துருக்களின் மேலே நமக்கு ஜெயம் தந்திருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எந்த பொல்லாத ஒரு எண்ணத்தோடு, தீமையான நினைவுகளோடு, அது ஒரு மனிதன் நமக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் அல்லது மனிதர்கள் கூட்டமாக வந்தாலும் அவர்கள் நம்மை மேற்கொள்ள கர்த்தர் ஒரு நாள் விட மாட்டார். இதை விசுவாசிக்கிறீங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நிறைய போராட்டங்களை சந்திக்கிற ஒரு ஆளாக நீங்கள் இருக்கலாம். பல விதங்களில் நெருக்கப்படுகிற ஒரு நபராக இருக்கலாம். ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இப்படிலாம் இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற பல கேள்விகளோடு நீங்கள் இருக்கலாம். அவங்களெல்லாம் மேற்கொள்ள முடியாத ஒரு திராணி இல்லையே எனக்கு, பலன் இல்லையே எனக்கு, அவ்வளோ வலிமையான ஒரு நபராக நான் இல்லையே, என்னுடைய பலவீனத்தை அறிஞ்சு தானே என் கூட போராடுறாங்க, நான் யாருன்னு தெரிஞ்சு தானே என்னைய விரட்டுன்னு நினைச்சிக்கிறாங்க, விரட்டுறாங்க, எனக்கு எதிராக எழும்புறாங்கன்னு சொல்லி நீங்கள் அங்கலாய்க்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் கூட அவர் இருப்பார். அல்லேலூயா. நான் உன்னோடே இருப்பேன் அப்படின்றார். இருக்கிறேன் அப்படிங்கிறத காட்டிலும் இந்த குறிப்பிட்ட டைமில் நீ ஜெயிப்பதற்கு உன் கூட நான் இருப்பேன். இந்த குறிப்பிட்ட சத்துருவை நீ விரட்டி அடிப்பதற்கு நான் உன் கூட இருப்பேன். அல்லேலூயா. இந்த குறிப்பிட்ட காரியங்களை நீ மேற்கொள்ளும் போது அப்போ நான் உன் கூட இருப்பேன். ஆண்டவர் அதை ப்ராமிஸ் பண்ணுறார். அது சொல்லும்போது எப்படி சொல்கிறாருன்னா, ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை என்ன செய்வ, முறியடிப்ப. இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிச்சுட்டு இதே அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா அதில் எழுதப்பட்டிருக்கு, மீதியானியர்கள் எப்படி வருவாங்களாம், அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் வருவார்கள், அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாக இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். அந்த கூட்டத்தை ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்களா? எப்படி இருப்பாங்களா? எண்ணி முடியாதது. வெட்டுக்கிளி வந்து அப்படியே மொத்தமாக ஒரு ஏரியாவை சூழ்ந்துரும் பார்த்தீங்களா? அதை மாதிரி வருவாங்களாம். இப்போ இதை தான் முறியடிக்கிறதுக்கு கர்த்தர் இந்த கிதியோன்ட்ட சொல்கிறாரு, இதெல்லாம் நீ எப்படி முறியடிப்பனா, ஒரே மனுஷனை முறியடிப்பது போல. ஆமென் சொல்லுங்க. அதை நம்ப முடியுதா? கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்கள். அவர்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்கு? எண்ணி முடியாததாக இருக்கு. அளவில்லாமல் பறந்து கிடக்குறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ அந்த கூட்டத்தை பார்க்காத, அந்த எண்ணிக்கையை பார்க்காத, அவங்க பவரை பார்க்காத, அவங்க இன்ஃப்ளூயன்ஸை பார்க்காத, அவங்க எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கோடு வந்திருக்கிறாங்க, அதெல்லாம் நீ என்ன செய்யாத, நீ பார்க்காதப்பா. அல்லேலூயா. நீ போனால் ஒரே மனுஷனை சத்துன்னு ஒரு இழுப்பு. ஆமென் சொல்லுங்க. அதோட முடிஞ்சா கதை. அந்த மாதிரி நீ முறியடிப்பா அப்படின்றார். ஒரு இந்த நாக் அவுட் இருக்குது பார்த்தீங்களா, பாக்ஸிங்கில் நாக் அவுட்மாங்க, ஒரே பஞ்சு, அதில் நிறைய ரவுண்ட்ஸ் இருக்கும். ஆனால் அந்த ரவுண்ட்ஸ் முடிகிறதுக்கு முன்னாடியே அதுக்கப்புறம் கொடுத்த குத்தில் அவன் எந்திக்க முடியாமல் நில குளிஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரெஃப்ரி சொல்லிடுவார், ஓகேப்பா மேட்ச் ஓவர், நீ ஜெயிச்சிட்டேன் பார்த்தீங்களா. அதை மாதிரி நம்ம இன்னைக்கு சத்துருக்களை நாக் அவுட் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், நான் மீதியானியர் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் இவங்க என்ன வேலை பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தா அது ரொம்ப வேதனைக்குரியது. இந்த இஸ்ரவேலர்கள் அவங்க 7 வருஷம், எத்தனை வருஷம்? 7 வருஷம். 7 அப்படின்னாலே பூரணம், கம்ப்ளீட்னஸ். அப்படின்னா முழுவதுமாக அப்படியே முற்றிலும் அவங்க கண்ட்ரோலில் இருந்த மாதிரி. ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். இஸ்ரவேலர்களுக்கு கொஞ்சம் கூட என்ன கிடையாது, மூச்சு காத்த சுதந்திரம் என்ன செய்ய முடியாது, விட முடியாது. கொஞ்சம் கூட நிம்மதி கிடையாது. முற்றிலும் இப்போ யார் கண்ட்ரோலில் இருக்காங்க? மீதியானியருடைய கண்ட்ரோலில் இருக்காங்க. அந்த மீதியானியர், இந்த மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால், ஆமென் சொல்லுங்க, இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் என்ன செய்வாங்களாம், தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும்
அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இப்போ வீட்டை விட்டுட்டு எங்கே இருக்காங்க? குகையிலையும் மலையிலையும் அரணான ஸ்தலம் எங்கே இருக்குன்னு பார்த்தா அங்கே போய் ஒதுங்கி இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் மீதியானியரின் பலம். அப்போ மீதியானியர் யாரு? தங்களுடைய பலத்தால் விரட்டுபவர்கள். தங்களுடைய பலத்தால் நம்முடைய குடியிருப்புகளில் நாம் குடியிருக்க முடியாதபடிக்கு நம்மை துரத்துபவர்கள். மீதியானியர்கள் யார்? நம்முடைய வாசஸ்தலத்தில் நம்முடைய இன்பங்களை, நம்முடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க விடாதபடிக்கு அதிலிருந்து நம்ம வெளியேற்றுபவர்கள் தான் யாரு? இது அவர்களுடைய பலம். இந்த பலத்தால் விரட்டுறான். எங்க? வீட்டை விட்டு விரட்டுறான், குடியிருப்புகளில் இருந்து விரட்டுறான். அப்போ வீடுகளில் குடியிருக்கிற இஸ்ரவேலர்கள் இப்போ எங்கே குடியிருக்காங்க? அந்த மீதியானியரை தான் நம்ம முறியடிக்க போகிறோம். எப்படி? ஒரு மனுஷனை முறியடிக்கிற மாதிரி. உன் பலத்தை வச்சு நீ என்னைய விரட்டவா செய்கிற, இந்த வாங்கிக்க ஒரு பஞ்சுண்டு ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு? நம்ம மூலமாக கொடுக்க போகிறார். அவர் கொடுத்தா அது அவருக்கு கிரெடிட் ஆயிரும். ஆனால் அந்த கிரெடிட்டை நமக்கு தர விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிதியோன்ட்ட ஆண்டவர் இந்த பொறுப்பை கொடுக்கிறார். நீ அவர்களை முறியடிப்பாய். அல்லேலூயா. அப்போ விரட்டப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு காரணமாக இருக்கிற ஒரு ஆவி இந்த மீதியானியரின் ஆவி. நம்முடைய அனுபவத்திற்கு உட்பட்டவைகளை அனுபவிக்க கூடாதபடிக்கு நம்மளை வெளியேற்றுகிற ஆவி இந்த மீதியானியருடைய ஆவி. நமக்கு இருக்கிற பலத்தை காட்டிலும் தன்னுடைய பலத்தை அதிகரித்து கொண்டு நம்மேல் அந்த துரைத்தனத்தை வெளிப்படுத்துகிற ஆவி இந்த மீதியானியரின் ஆவி. இந்த ஆவிகளை ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நம்ம முறியடிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. அடுத்து இந்த மீதியானியர் என்ன செய்வாங்க? இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது, 3வது வசனம், மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து. அல்லேலூயா. இவன் தனியாக மட்டும் வரமாட்டான், அமலேக்கியரையும் கூட்டுக்கிடுவான், கிழக்கத்தி புத்திரரையும் கூட்டுக்கிட்டு வந்து அவங்களுக்கு விரோதமாக என்ன செய்வான்? எழுமா. தனக்கு ஆதரவாய் இஸ்ரவேலுக்கு விரோதமாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் செய்கிறது சரி, நான் போகிற வழி சரி, நான் செய்கிறதுக்கு நீங்கள் எனக்கு என்ன செய்யணும்? சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி அமலேக்கியரையும் தனக்கு உதவிக்கு கூப்பிட்டுக்கிடுவான், கிழக்கத்தி புத்திரரையும் கூப்பிட்டுட்டு இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருவான். அதான் மீதியானியருடைய வேலை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவன் அமலேக்கியரை கூட்டிகிட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை, கிழக்கத்தி புத்திரரோடு வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரே பஞ்சு தான். ஆமென் சொல்லுங்கள். மீதியானியரை மட்டும்தான் டார்கெட் பண்ணுறோம். ஆனால் மீதியானியரோட யார் அலையன்ஸ் வச்சுருந்தாலும் அவர்களுக்கும் அழிவு தான். இஸ்ரவேலுக்கு விரோதமாக கையை ஓங்குற அந்த கூட்டத்தில் யார் இருந்தாலும் அவர்களுக்கு பாதிப்பு தான். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அப்போ தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டத்தில் எத்தனை வலிமை வாய்ந்த பலவான்கள் சேர்ந்தாலும் அவர்களுக்கு அழிவு நிச்சயம். அவர்கள் முறியடிக்கப்பட போவது நிச்சயம். அவர்கள் மேற்கொள்ள முடியாதபடி நம்முடைய கரங்களில் அவர்களை கர்த்தர் ஒப்பு கொடுப்போம். விசுவாசிக்கிறீங்களா? விரோதமாக எழும்புகிற ஆவி. ஆமென். விரட்டுகிற ஆவி, விரோதமாய் எழும்புகிற ஆவி. நம்ம மேலே அவங்க விரோதிக்கிறதற்கு, நம்ம மேலே விரோதம் கொள்ளுகிறதற்கு அந்த ஆவியை எழுப்பி விட்டு சத்துரு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருப்பானால் அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் முறியடிக்க ஆண்டவர் உதவி செய்வார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ பாருங்க, அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இவர்கள் விரோதமாக எழும்புகிறவர்கள், இவர்கள் விரோதிக்கிறவர்கள், அது மாத்திரமல்லாமல் இவர்கள் விரட்டுகிறவர்கள், இப்போ விளைச்சலை கெடுப்பவர்கள். என்ன செய்வாங்க? இந்த இஸ்ரவேலர்கள் விதைச்சிருப்பாங்களே, கரெக்டாக அந்த பலன் வரும் பார்த்தீங்களா, அந்த பலன் ஆட்டை போட்டு போயிடும். அடுத்தது அது பூவும் பிஞ்சுமா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பயிர் அப்படி நல்லா தழுத்து வர்ற நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கெடுத்து போட்டு போயிடுவோம். அது மிருக ஜீவனாக இருந்தாலும் சரி, ஆடு மாடாக இருந்தாலும் சரி, கழுதையாக இருந்தாலும் சரி, ஒன்றையும் வைக்க மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்வாதாரத்திற்கு காரணமாக இருக்கிறதெல்லாம் கெடுத்துருவான். அல்லேலூயா. பிழைப்புக்கு அடுத்த அத்தனை காரியத்திலையும் கையை வச்சுருவான். பொருளாதார நன்மைகளை சீரழிப்பான், வரவுகளுக்கு தடைகளை உண்டாக்குவான், வருமானங்களை என்ன செஞ்சிருவான்? பிளாக் பண்ணிடுவான். இதான் மீதியானியருடைய செயல். அல்லேலூயா.
கர்த்தர் சொல்றார், இப்படிப்பட்ட கிரியைகளை நீங்கள் முறியடிக்க போகிறீர்கள். உங்கள் வருமானத்தை கெடுக்கிற ஆவிகளை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். உங்கள் விளைச்சலை கெடுக்கிற பொல்லாத கிரியைகளை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். உங்களுடைய வருமானத்திற்கு, வாழ்வாதாரத்திற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற சோர்சஸை யார் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அத்தனை அசுத்த வல்லமைகளை கர்த்தர் முறியடிக்க உங்கள் கையில் தேவன் ஒப்பு கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, நாம் முறியடிக்கணும்னா எப்படி இருக்கணும், அதான் விஷயம். கிதியோன் கூட 32,000 பேர் வந்துட்டாங்க, வாங்கப்பா போகணுன்னு. இவன் அடையாளத்தோடு தான் போகிறான், ஆண்டோடைய அழைப்போடு தான் போகிறான். கர்த்தர் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதை உறுதிப்படுத்திட்டு தான் போகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு 32,000 டூ மச்ன்ட்டார். அல்லேலூயா. நீ கொஞ்சம் டச் பண்ணி பயந்தவனெல்லாம் வீட்டுக்கு போக சொல்லுனார். போயிட்டான் ஒரு கூட்டம், 22,000 பேர் போயிட்டான். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. மீதி இருக்கிறத பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் இதுவுமே ஓவர் தான் பண்ணுறார். அப்போ இன்னும் நான் அவங்கள டெஸ்ட் பண்ணி காட்டுவேன்னு சொல்லி தண்ணிக்கிட்ட கொண்டு போய் டெஸ்ட் பண்ணுறாரு. ஏப்பா தண்ணியை பார்த்தோன்னே மொத்தமாக தண்ணிக்குள்ளே தலையை விட்டான் பார்த்தியா, அவ்வளோ பேரும் தண்ணியாக நிப்பாட்டு. கையில் அள்ளி தண்ணியை குடித்தான் பார்த்தியா, அவ்வளோ பேரும் தண்ணியாக நிப்பாட்டுன்னா கையில் அள்ளி தண்ணியை குடித்தோம் 300 பேர். மீதி அவ்வளவும் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டா தண்ணிக்குள்ளே விழுந்தவனெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடு, கையில் எடுத்து குடித்தவனை செலக்ட் பண்ணுங்க. இப்போ கிதியோன் கூட எத்தனை பேர் தான் நிற்காங்க? 300 பேர் தான் நிற்காங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு ஒரே மனுஷனை முறியடிக்கிறது. அப்போ ப்ராக்டிக்கலாக இது கொஞ்சம் கஷ்டம் தானே. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் பாருங்கள் ரொம்ப நல்லவர். ஆண்டவர் சில ஸ்ட்ராட்டஜி அவனுக்கு கொடுக்குறார். ஒரு காலி பானை எடுத்துக்கோ, அதுக்குள்ளே தீவட்டியை வச்சுக்கோ, எக்காலத்தை கையில் வச்சுக்கோ. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் சொன்ன உடனே ஊதணுன்னா பானையை போட்டு என்ன செய்யணும்? உடைக்கணும். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் சொல்லணும். அவ்வளோதான், பட்டயம் நான் பார்த்துக்கிறேன்ட்டார். 300 பேரை 3 டீமாக பிரித்தாச்சு. அல்லேலூயா. கிதியோன் முன்னாடி நிற்கிறாரு. இவர் சொன்ன உடனே என்ன செய்கிறாங்க? பானையை போட்டு உடைக்கிறாங்க. கையில் இருக்கிற எக்காலத்தை என்ன செய்கிறாங்க? நெடுந்தொன்னியாக தொன்னிக்கிறாங்க, ஊதுறாங்க. அடுத்தது ஒரே தொனியாக கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம்ன்றாங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் அவர்களை ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் என்ன செய்கிறார்? எழும்ப பண்ணுகிறார். அவ்வளோ பேர் காலி. கர்த்தர் சொன்னபடியே மீதியானியரை கிதியோன் முறியடித்தான். ஆமீன் சொல்லுங்க. அப்போ நாமும் இந்த 3 செய்யணும். பானையை உடைக்கணும், எக்காலத்தை ஊதணும், கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்ன செய்யணும் சொல்லணும். அப்போ ஆளுக்கு ஒரு பானையை வாங்கிடுமா பாஸ்டர்? இல்லை, எப்போ உடைக்கணும் சொல்லுங்கள், உடைச்சிரும். அல்லேலூயா. அதான் பானை உடைத்தல் போட்டி நடக்கும்ல, கண்ணை கட்டிட்டு. இதை கண்ணை கட்டாமலே உடைச்சிட்டாங்க பாஸ்டர், ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் எல்லாருக்கும் ஒரு பானை ஆர்டர் பண்ணி உடைச்சிருமா அப்படின்னா அப்படி கிடையாது. பானைன்னா நாம தான் மண் பாண்டம். அல்லேலூயா. அப்போ நம்மளை உடைக்கணும், நம்முடைய சுயத்தை உடைக்கணும். அல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிற அந்த சுயம் என்ன செய்யணும்? சாகணும், நொறுங்கணும். ஒட்டச்ச மண்பானி திரும்ப ஒட்ட முடியுமா? அந்த மாதிரி கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை அர்ப்பணித்து அவருடைய சாயலை நம்ம தரித்து கொள்ளணும். நம்முடைய சாயல் மறையணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய சுபாவம், நம்முடைய பண்புகள், நம்முடைய தன்மைகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய கேரக்டர் எல்லாம் மறைஞ்சு கிறிஸ்து வெளிப்படணும். அப்போ தான் ஒரு மனுஷனை முறியடிக்கிற மாதிரி மீதியானியர் என்ன செய்ய முடியும்? ஆமாம். அப்படின்னா நமக்குள்ளே ஈகோ இருக்கக்கூடாது. நானா நீயா அப்படிங்கிற போட்டியோ பெருமையோ பொறாமையோ என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. விட்டு தருகிற ஒரு எண்ணம், மன்னிக்கிற ஒரு எண்ணம், பொறுத்து கொள்ளுகிற ஒரு நினைவு, சகிப்பு தன்மை, இந்த மாதிரி கேரக்டர்ஸை வளர்த்து கொள்ளணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். குணாதிசயங்களை, பண்புகளை நம்ம என்ன செய்யணும்? வளர்த்து கொள்ளணும். நமக்குள்ள நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலே எழும்பக்கூடாது. இப்போ கிதியோன் நீ தானப்பா வெற்றிக்கு காரணம், ஐயோப்பா பெரிய சாதனை பண்ணிட்டியப்பா அப்படின்னு சொன்னால் அவன் சொல்லுவான், இங்கே வா, நான் ஒன்றுமே செய்யலை, எல்லாம் செஞ்சது யார்? கர்த்தர். ஆமீன் சொல்லுங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுட்டோன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? நான் தான். அல்லேலூயா. நான் தான் காரணம். இன்றைக்கி நான் தான் செஞ்சேன், இதை இன்றைக்கி என் மூலமாக தான் இது நடந்தது, இதெல்லாம் நான் தான். அல்லேலூயா. அப்படி நான் அப்படிங்கிறது வரவே கூடாது. நமக்குள்ள சுயம் உடைக்கப்படணும். அதுக்கு தான் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கிறோம், நம்மளை தாழ்த்துறோம். ஆனால் பாட்டெல்லாம் அழகாக பாடிடுவோம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேலை. அதுவும் சும்மா சொல்ல மாட்டோம். சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்த ஆவியே
அல்லேலூயா. ஆனால் இங்கே மட்டும்தான் அல்லேலூயா. அப்படியே ஒரு ஸ்டெப்பு வெளியே போயிட்டுனா நம்ம யாருங்கிறதே சில நேரத்தில் என்ன செஞ்சிடறோம், மறந்துடுறோம். அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. பானை உடையணும், சொன்ன உடனே உடஞ்சிடணும். ஸ்டாப்புன்னு ஆயிடணும். பாஸ்டர் இல்லை அப்படி நோ. அல்லேலூயா. பாஸ்டர் ஒரு காரியத்தில் டீல் பண்ணுறாரு, ஒரு காரியத்தை சொல்கிறாருன்னா ஓகே, அது தேவ வாக்கு. நான் இதுக்கு சரி பாஸ்டர், இனிமேல் நான் மாற்றிக்கிறேன் பாஸ்டர், இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன் பாஸ்டர், இனிமேல் நான் அப்படி பேச மாட்டேன் பாஸ்டர், இனிமேல் நான் அப்படி போக மாட்டேன் பாஸ்டர். அல்லேலூயா. அதெல்லாம் பிறவி குணம் பார்த்துக்கோங்க. அது மட்டையை வச்சு கட்டினாலும் என்ன செய்யாது, அது நிற்காது, நிம்மறாது. அப்படி கிடையாது. ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் ரத்தத்தில் என்னது, ஊர்னது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. இப்போ நமக்குள்ள என்ன ரத்தம் ஓடுது, நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம அப்பா ரத்தம் ஓடலை, நமக்குள்ள ரத்தம் என்ன செய்யல, ஓடலை. நமக்குள்ளே ஒரு ஈகோ சென்ட்ரிக் இருக்கு பார்த்தீங்களா, அப்படிலாம் இல்லை. நமக்குள்ளே யாரு, நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். ஹல்லேலூயா. நான் சிலுவையில் அறையுண்டேன், கிறிஸ்து தான் பிழைத்திருக்கிறார். நான் என்னைக்கோ மறைச்சிட்டேன். ஞானஸ்நானம் எடுக்கும் போதெல்லாம் நம்ம இதை தெளிவாக தான் சொல்கிறோம். ஆனாலும் எல்லாம் நனைஞ்ச பாவியாக தான் இருக்குது. அல்லேலூயா. ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி என்ன பாவி, நனையாத பாவி. ஞானஸ்நானம் எடுத்ததுக்கப்புறம் என்ன பாவி, நனைஞ்ச பாவி. அதே கேரக்டர் தான், அதே டைப்பு தான், அதே ஸ்டைல் தான், அதே லைஃப் தான். நோ சேஞ்ச். பாஸ்டர் தான் பார்த்துட்டே இருக்க வேண்டியிருக்கு. நம்ம தான் ஞானஸ்நானம் கொடுத்தோமோ, அவசரப்பட்டு கொடுத்துட்டோமோ. ஹல்லேலூயா. பானை உடையணும், சுயம் உடையணுங்க. சும்மா வெற்றி வராது. சும்மா மீதியா நீரை முறியடிக்க முடியாது. ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல முறியடிக்கணும்னா நாம் வெளிப்படக்கூடாது. சிலுவைக்கு பின்பாக நாம் மறையணும், கிறிஸ்து வெளிப்படணும். ஹல்லேலூயா. எக்காலம் துதி. எக்கால சத்தம்னா என்னது, துதி. நம்ம வாயில் எப்போ துதி தான் இருக்கணும். முறுமுறுப்பு என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலேருந்து என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஒரே ஊற்றிலேருந்து நல்ல தண்ணியும் அந்த உப்பு சப்பு இல்லாத தண்ணி என்ன செய்யாது, வரவே வராது. ஆனால் நமக்குள்ளே இருந்து மட்டும் வருது பாருங்களேன். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம திடீர்னு நல்லவங்களாக இருக்கிறோம், திடீர்னு கெட்டவங்களா என்ன செஞ்சிடறோம், மாறிடுறோம். திடீர்னு ஓவர் பரிசுத்தமாக போயிடுறோம், திடீர்னு ஒன்றுமே இல்லாமல் என்ன செஞ்சிடறோம். நம்ம பேசுகிற பேச்சில் சில நேரம் விசுவாசத்தின் உச்சத்தில் இருக்கும், சில நேரத்தில் ஒரு விசுவாசம் கூட இல்லாத ஒரு ஆளாக போயிடுறோம். ஆனால் நம்முடைய நாவு எப்பொழுதும் துதிக்கிற நாவாக இருக்கும். தேவனை உயர்த்தணுங்க, தேவனை மகிமைப்படுத்தணும். அது ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க. கிதியோன் பாருங்க, 32,000 பேர் வந்தோன்னா ஓ பிரைஸ் காட். 22 போனோன்னா ஐயோ அப்படிலாம் கிடையாது. 300 தானா, நீ போய் பாரு, கர்த்தர் உனக்காக செயல்படுகிறத நீ பாரு, அங்கே பேசுகிறத நீ கேளு அப்படின்னு ஒன்று. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அவனுடைய விசுவாசம் பலப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அவனை உற்சாகப்படுத்துகிறார். அப்படிதான் தேவன் நம்மை பலப்படுத்தி வருகிறார். ஒன்றுமே இல்லைனாலும் உலகமே எத்தினாலும் நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார்ல. ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்முடைய வாயிலிருந்து என்ன வரக்கூடாது, முறுமுறுப்பு வரக்கூடாது. அவிசுவாசமான வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. கோபத்தினால கொப்பளிக்கிற வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. தூஷணமான வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. எந்த விதத்திலும் நிதானம் இழந்து பேசுகிற ஒரு நபராக நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்முடைய வாய் ஒரு எக்காலம். அதில் எப்பவும் கர்த்தரை உயர்த்துகிற துதி என்ன செய்யணும், தேவன் மகிமைப்படும். எதை பேசினாலும் எதை ஆண்டவருடைய நாமத்திற்காக தான் நான் உச்சரிக்கணுங்கிற அந்த தெளிவோடு நம்ம என்ன செய்யணும், உச்சரிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பேசிட்டு அதுக்கப்புறம் ஐயோ நான் பேசிட்டேனே அப்படின்னு பதறி என்ன கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ எக்காலங்கிறது என்னது, துதி. துதியை உயர்த்தணும். உங்கள் வீட்டில் என்ன சத்தம் கேட்கணும், துதி சத்தம், பாடல் சத்தம், தேவனை மகிமைப்படுத்துகிற ஆராதனை சத்தம், ஜெப சத்தம் தான் கேட்கணும். நீதிமானுடைய கூடாரத்தில் எப்பொழுதும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். அங்கே கூக்குரல் கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. அங்கே வாக்குவாதங்கள், சண்டைகள், தர்க்கங்களின் சத்தம் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அங்கே எப்பொழுதும் தேவனை துதிக்கிற துதி. உங்கள் வீட்டில் நீங்கள் துதிக்கலைன்னா பக்கத்து வீட்டில் கேட்கணும். என்ன இன்றைக்கி உங்கள் வீட்டிலேருந்து பாட்டு சத்தமே கேட்கல, இன்றைக்கி ஜெபம் பண்ணுற சத்தமே எங்கள் வீட்டுக்கு கேட்கலையே, நீங்கள் ஜெபம் பண்ணுறதை நாங்கள் எதிர்பார்த்து என்ன செஞ்சிட்ருக்கோம், உட்காந்துட்டு இருக்கோன்னு சொல்லணும்.
ஆமீன் சொல்லுங்க. நல்லா இருப்பிய, துதிக்காதீங்கன்னு சொல்கிற மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எப்போ நம்ம துதிப்போம், எப்போ நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எப்போ நம்ம பாட்டு பாடுவோம், எப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு அருகில் இருக்கிறவங்க என்ன செய்யணும், எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கணும். எப்பவும் கர்த்தரை நீங்கள் துதிங்க. துதித்தா சாத்தம் ஓடிடுவான். துதித்தா முறுமுறுப்புக்கு அங்கே என்ன கிடையாது, இடம் கிடையாது. துதித்தா அதுக்கப்புறம் பயம் போயிடும். துதி செய்ய தொடங்கின உடனே கர்த்தர் கிரியை செய்கிறார். எதிரிகளுக்குள்ளே குழப்பம், அவங்களுக்குள்ளே கை கலப்போம். நம்ம ஏன் கையை கலக்கணும், அங்கே போய் நம்ம ஏன் மோதணும், நம்ம ஏன் வார்த்தையை பரிமாறணும். நம்ம துதிப்போம், நமக்காக கர்த்தர் வழக்காடுவார். நம்ம துதிப்போம், நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நம்ம ஏன் கருத்து சொல்லணும். அல்லேலூயா. இப்போ இதெல்லாம் நம்ம பழகி தான் ஆகணும். இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். நிறைய நேரங்களில் நம்மளை சுற்றி நிறைய நடக்கும். ஆனால் அப்படிலாம் நடக்கும்போது நீங்கள் அமைதியாக என்ன செஞ்சிடணும், இருந்துடணும். கர்த்தர் சமூகத்தில் வந்து கையை உயர்த்தி துதிச்சிடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு முன்னாடி வந்து கர்த்தரை நல்லா என்ன செஞ்சிடணும், உயர்த்திடணும். எங்கே நீங்கள் தாழ்த்தப்பட்டீங்களோ அங்கே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். மீதியானியர் இஸ்ரவேலரை தாழ்த்தினாங்க, ஆனால் அதே மீதியானியரை தாழ்த்தி ஆண்டவர் இஸ்ரவேலை உயர்த்தினார். துதிச்சு பாருங்க, உயர்த்தப்படுவீர்கள். துதித்து பாருங்க, சத்துருக்களை முறியடிப்பீர்கள். அல்லேலூயா. இப்போ பாருங்க, கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம். கிதியோனின் பட்டயம் கர்த்தரின் பட்டயம் கிடையாது. அல்லேலூயா. யார் பட்டயம்? கர்த்தரின் பட்டயம் தான் கிதியோனின். நமக்கு பட்டயம்னா எது? ஆளுக்கு ஒரு வாழை செஞ்சிருமா சீக்கிரமா, ஆளுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி. நமக்கு பட்டயம் என்னது? வேத வார்த்தை தான், தேவனுடைய வசனம். இதுதான் ஆயுதம் நமக்கு. அல்லேலூயா. அப்போ எப்பவும் நம்ம எதை பயன்படுத்தணும்? ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை உபயோகப்படுத்தணும். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் தான் பிசாசை ஜெயித்தார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ பிசாசு எதுக்கு பயப்படுவான்? வசனத்துக்கு தான் பயப்படுவான். அப்போ நீங்கள் எப்பொழுதும் உங்கள் நாவுகளில் என்ன இருக்கணும்? வசனத்தை உச்சரிக்கணும். அப்போ உங்கள் வாயில் வசனம் இருக்குன்னா எங்கே வசனம் இருக்கணும்? உங்கள் இருதயத்தில் வசனம் இருக்கணும். உங்கள் இருதயத்தில் வசனம் இருக்கணும்னா உங்கள் கண்ணு என்னதை பார்க்கணும்? வசனத்தை வாசிச்சு அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், சொல்லிகிட்டே இருக்கணும், மனப்பாடம் பண்ணணும், கையில் எழுதிட்டே இருக்கணும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல கர்த்தர் நிறைய வார்த்தைகள் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள்கிட்ட தான் கர்த்தர் மீதியானியரை ஒப்பு கொடுப்பார்னு கிதியோன்ட்டு சொன்ன மாதிரி சொல்கிறார். சத்துருக்களை ஒப்பு கொடுப்பார். உங்களுக்கு ஒரு சப்ஸ்டிடியூட் வந்து அல்லது உங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட் வந்து அவன் மூலமாக கர்த்தர் சத்துருவை ஜெயிப்பார்னு நினைச்சல சொல்லலை. உங்களை வச்சே தான் கர்த்தர் செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன நினைக்கிறோம், நமக்காக யாராவது இந்த நேரத்தில் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், நமக்காக நம்முடைய வாயாக இருந்து துதிச்சா எப்படி இருக்கும், நல்லா நம்முடைய வாயாக இருந்து வசனத்தை பேசினா நல்லா இருக்கும். அல்லேலூயா. அப்படி கிடையாது. நீங்கள் தான் என்ன செய்யணும், வசனத்தை பேசணும். உங்கள் வாயிலிருந்து என்ன வரணும், வார்த்தை, தேவனுடைய வார்த்தை வரணும். இயேசுநாதர் பிசாசை 3 நிலைகளில் ஜெயித்தார். 3 நேரம் எதை தான் பேசினார், வசனத்தை தான் பேசினார். பிசாசுக்கும் வசனம் தெரியும். அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் பேசின வசனத்தை அவனால் என்ன செய்ய முடியல, எதிர்த்து ஜெயிக்க முடியலை. அந்த மாதிரி கர்த்தர் அந்த நேரத்தில் உங்களுக்கு வார்த்தை என்ன செய்வார், தருவார். அந்த வார்த்தை நீங்கள் உபயோகப்படுத்தும் போது கண்டிப்பாக இந்த கிதியோன் மீதியானியரை முறியடித்தது போல உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கும் இந்த மீதியானியரின் ஆவிகள், அமலேக்கியரின் ஆவிகள், கிழக்கத்தி புத்திரரின் ஆவிகள், இது எல்லாவற்றையும் முறியடித்து நீங்கள் ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. உங்களை விரட்டினதெல்லாம் நீங்கள் விரட்டுவீங்க. உங்களுக்கு விரோதமாக இருக்கிறதுக்கெல்லாம் எதிராக நீங்கள் எழும்பி நீங்கள் வெற்றி அடைவீர்கள். உங்களுடைய விளைச்சல்களை பலன்களை கெடுத்ததெல்லாம் நீங்கள் மறுபடி எல்லாத்தையும் திரும்ப என்ன செய்வீங்க, திருப்பிக் கொள்வீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். சுயம் நம்மிலே அழியட்டும், துதி நம்முடைய நாவிலிருந்து எழும்பட்டும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அதிகாரத்தோடு என்ன செய்வோம், பயன்படுத்துவோம். மீதியானியர்களை முறியடிப்போம். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நம்ம ஜெயிப்போம், கண்டிப்பாக நம்ம மேற்கொள்ளுவோம். அல்லேலூயா. ஓ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்களோடு பேசின இந்த வார்த்தையின்படி எங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற, எங்களை விரோதிக்கிற, எங்களை விரட்டி அடிக்கிற, எங்களுடைய விளைச்சல்களை கெடுக்கிற இந்த மீதியானுடைய கிரியைகளை எல்லாம் முறியடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்.
அதற்காக நீங்கள் கொடுத்த ஆலோசனைகளின்படி நடந்து இந்த வெற்றியை சுதந்திரமாக்கி கொள்ள கிருபை தாரும். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.